வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். மத்திய அமைச்சரிடம் அதிமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் போராட மமதா அழைப்பு. தவறான நடவடிக்கை என மத்திய அரசுக்கு அமர்த்தியா சென் கண்டனம். சமாஜ்வாதியின் சைக்கிள் சின்னம் யாருக்கு? தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதி முடிவு. விடுதலையான மீனவர்கள் தமிழகம் திரும்பினர். படகுகளை விடுவித்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரிக்கை. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென அதிமுக எம்பிக்கள் தில்லியில் இன்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதேவ் தவேயை சந்தித்து வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் போராட்டம் வலுத்து வருகிறது. காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகள் இன்னும் நீக்கப்படாததால் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காளைகளை காட்சிப்பட்டியலில் இருந்து நீக்கி மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் அதிமுக எம்பிக்கள் மத்திய அமைச்சர் அனில் மாதேவ் தவேயிடம் மனு அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக மத்திய அரசு காத்திருப்பதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என அவர் கூறினார். Therefore, I am very much clear that this is the culture of the society. Sports involved with the men and animals, they together play and enjoy everything. And with the restrictions, if there is any ill treatment with the bull, then certainly we are ready to accept all the given the discipline orders. And I am very sure Supreme Court will do justice. They will give us the decision, and we will be able to celebrate our festivals. தமிழகத்தில் இளைஞர்களிடையே ஜல்லிக்கட்டு என்ற அந்த விளையாட்டை பொங்கல் தினத்தில் நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். நாம் அவற்றை அந்த காளைகளை துன்புறுத்துவதில்லை. நாம் குழந்தைகளைப் போல் பாதிக்கின்றோம். நம் குடும்பத்தில் ஒருவராக பாதிக்கின்றோம். அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது. அதை மறுபரிசீலனை செய்து மத்திய அரசானது அதற்குரிய சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உடனடியாக மத்திய அரசு முன்வந்து உதவ வேண்டும். தில்லியை ஆட்சி செய்த துக்ளக் மன்னர் போல் பிரதமர் மோடி ஆட்சி நடத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் நடைபெறும் பாரம்பரிய இசை விழாவில் கலந்து கொண்ட மமதா பானர்ஜி பேசிய போது, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு துக்ளக் தர்பார் நடத்தி வருவதாகவும், மோடி அரசை போல் மிக மோசமாக செயல்படும் அரசை பார்த்ததில்லை என்றும் கூறினார். செல்லாத பணத்தாள்கள் அறிவிப்பால் மக்கள் உழைத்து சம்பாதித்த பணம் கருப்பாகவும், பாரதிய ஜனதாவின் கருப்பு பணம் வெள்ளையாகவும் மாறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தப்படுவதாக மமதா குறிப்பிட்டார். அவர்களை சிக்க வைக்க விசாரணை அமைப்புகள் அமைக்கப்படுவதாகவும், பணத்தாள் செல்லாது என்ற நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் போராட வேண்டும் எனவும் மமதா கூறினார். இதனிடையே இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட திரிணாமுல் கட்சி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களுக்கு மதிப்பில்லை என்ற அறிவிப்பு மத்திய அரசின் பிரம்மாண்டமான தவறு என்று நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் தெரிவித்துள்ளார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதனையடுத்து புதிய ரூபாய் தாள்களை பெறுவதில் மக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டதோடு 50 நாட்களை தாண்டியும் நிலைமை சீராகாமல் உள்ளது. தில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமர்த்தியா சென், கருப்பு பணத்தை ஒழிப்பதாக கூறி புழக்கத்தில் இருந்த ரூபாய் தாள்களில் 86% பணத்தாள்கள் மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது 6 முதல் 7% அளவுக்கு மட்டுமே கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறும் நிலையில் இந்த நடவடிக்கை சரியில்லை என்று தெரிய வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதுபற்றி பிரதமர் மோடிக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று மேலும் குறிப்பிட்ட அமர்த்தியா சென், உயர் மதிப்பு ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்டது மத்திய அரசின் பிரம்மாண்டமான தவறு என்று மேலும் கூறினார். சமாஜ்வாதி கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் சைக்கிள் சின்னம் யாருக்கு என வரும் 13ஆம் தேதி தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய உள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் கட்சியான சமாஜ்வாதி கட்சியில் தேசிய தலைவர் முலாயம் சிங்குக்கும் அவருடைய மகனான முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே பிளவு ஏற்படவில்லை என்று கூறினாலும் அடுத்த மாதம் அங்கு சட்டமன்ற தேர்தல் தொடங்கி நடைபெற இருப்பதால் சைக்கிள் சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இருவரிடமும் விளக்கம் கேட்டது. அகிலேஷ் யாதவ் தரப்பினர் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தங்களுடன் இருப்பதற்கான ஆதரவு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திடம் அளித்து தங்களுக்கே சைக்கிள் சின்னம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல் முலாயம் சிங்கும் தனது சகோதரர் சிவபால் சிங், அமர் சிங் ஆகியோருடன் தேர்தல் ஆணையர்களை சந்தித்தார். கட்சியின் தேசிய தலைவரான தனக்குத்தான் சைக்கிள் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று முலாயம் சிங் கூறி கட்சியின் முன்னணி தலைவர்களின் ஆதரவு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திடம் அளித்தார். இரு தரப்பினர் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்தை வழங்குவது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலையான தமிழக மீனவர்கள் 51 பேர் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பினர். ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி பகுதிகளைச் சேர்ந்த 51 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது பல்வேறு நாட்களில் கைது செய்யப்பட்டனர். இலங்கை சிறைகளில் அவர்கள் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்குமாறு மீனவர்களின் உறவினர்கள் மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். தமிழகம் சார்பில் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்ற இந்திய இலங்கை அலுவலர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்களை விடுவிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட 51 மீனவர்களும் நேற்று காலை பன்னாட்டு எல்லைப் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடலோர காவல் படை கப்பல் மூலம் காரைக்கால் துறைமுகத்துக்கு நேற்று மாலை அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்களை காண்பதற்காக மீனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் காத்திருந்தனர். இந்த நிலையில் நீண்ட நேர காத்திருப்பின் பின்னரே மீனவர்கள் வெளியே விடப்பட்டனர். அப்போது மீனவர்களுக்கும் கடலோர காவல்படை அலுவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மீனவர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் தங்களது படகுகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எங்களுடைய உறவுகள் பூரா காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க விடுதலாகி 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்க கேட்டால் எங்களே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடுதலையான அன்னைக்கே எங்கள்கிட்ட அந்த இதை சொல்லியிருந்தா எங்கள் போட்டில் நாங்கள் கூட்டு வந்திருப்போம். எங்கள் வாழ்க்கையை அந்த படகு தான். அந்த படகை உடனடியாக மீட்டு தர்றதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இந்த விடுதலை வந்தவன் அந்த கடன் தொழிலே செத்துருவான். படாத கஷ்டம் பட்டு ஏதோ ஆளுகளை விட்டாங்க. ஆனால் ஆளுகளை விட்டு நாங்களும் ஊருக்கு போய் என்ன தொழில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. போட்டு தான் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச தொழில் ஃபுல்லாக போட்டு மட்டும்தான். ஓட்டு இல்லாமல் நாங்கள் என்ன போய் கூலிக்கு தான் போகணும். ஓட்டை நம்பி நகையை வச்சு அடகு வச்சாச்சு. வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி இப்போ எப்படி திருப்புறது எல்லாமே போச்சு. பிப்ரவரி 1 தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதை ஒத்திவைக்க முடியாது என்று மத்திய அரசு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களின் பேரவைத் தேர்தல்கள் பிப்ரவரி 4 முதல் மார்ச் 8 வரை நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அந்த மாநிலங்களில் பதிவாகும் வாக்குகள் மார்ச் 11ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்த நிலையில் பிப்ரவரி 1 தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்ததற்கு காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பட்ஜெட் அறிவிப்புகள் வாக்காளர்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து எதிர்க்கட்சிகளின் புகார் குறித்த மத்திய அரசு நிலையை விளக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது. இந்த நிலையில் பிப்ரவரி 1 தேதியில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் மாற்றமில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் புகார் மற்றும் மத்திய அரசின் பதில் ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது. புதுதில்லி உள்பட வட மாநிலங்களில் தொடரும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் காலை வேளையிலும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறே இயக்கப்படுகின்றன. பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பனிமூட்டம் காரணமாக 11 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் 26 ரயில்கள் தாமதமாக வந்தடைந்தன. 7 ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதலே கடுமையான குளிர் நிலவி வருவதால் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோரும் அவதிக்குள்ளாகினர். தேசிய அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுது. 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து வல்லூர் அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனிடையே 2வது அலகில் கொதிகலன் குழாய் பழுது ஏற்பட்டதால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2வது அலகில் ஏற்பட்டுள்ள கொதிகலன் குழாய் பழுது சரி செய்யும் பணிகளில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பட்டுக்கூடு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பட்டு வளர்ப்புக்கு பயன்படும் மல்பெரி செடி மற்றும் பட்டுக்கூடு உற்பத்தியில் பெரும்பாலான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக தண்ணீரின்றி செடிகள் கருகி வருவதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதைப் போல பட்டுக்கூடு உற்பத்திக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் பட்டு விவசாயிகள் தற்கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை மத்திய மாநில அரசுக்கு இருந்தால் விவசாயிகள் வாங்கின அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து விவசாயிகளை உயிரை வாழ வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் திருநாள் வரவிருப்பதை ஒட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் மிக முக்கிய இடம் பிடிப்பது கரும்பு ஆகும். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் கரும்பு கொண்டாட்டம் மற்றும் வழிபாட்டில் சிறப்பான இடம் பிடித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் திருநாளுக்கு இன்னமும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு சந்தைகளுக்கும் கரும்பு வயல்களில் வெட்டப்பட்ட கரும்புகள் லாரி மற்றும் வேன்கள் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் கரும்பு வயல்கள் அதிகம் இருக்கும் கடலூர் மற்றும் பன்ருட்டி பகுதிகளிலிருந்து நேற்று இரவு முதல் கோயம்பேடு சந்தைக்கு அதிக அளவில் கரும்பு வர தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி பகுதிகளிலிருந்தும் கரும்பு கொண்டு வரப்படுகிறது. இந்த ஆண்டு போதிய பருவமழை இல்லாததால் கரும்பு விளைச்சல் எதிர்பார்த்த அளவு இல்லை. ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள பணத்தட்டுப்பாடு காரணமாக விற்பனை குறைய வாய்ப்பு உள்ளதாக கரும்பு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். போன வருஷம் ஒரு மாதிரியாக விற்றுது கரும்பு. இந்த வருஷம் அந்த போல விற்கிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கரும்பு. போன வருஷம் 500 ரூபா வரைக்கும் விற்றுது. இந்த வருஷமும் அதே நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த வாட்டி விளைச்சல் கம்மி தான். விளைச்சல் போன வருஷம் மாதிரி விளைச்சல் கிடையாது. இந்த வருஷம் விளைச்சல் கம்மி தான். வியாபாரம் எப்படி இருக்குங்கிறது பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு மாதம் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ ஒரு 5-6 நாளாக ஒரு 30 லோடு கிட்ட வந்துருந்தது. இன்றைக்கி ஒரு 40-50 லோடு கிட்ட வந்தது. போன வருஷம் 450 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் கரும்பு விற்றுது. இந்த வருஷம் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 175, ஒரு 225, 250 ரூபா ரேட்டு தான் விற்கிது அதிகபட்சமாக. ஆனால் அதனால் எங்களுக்கு இப்போ நஷ்டம் தான். வியாபாரம் திருப்தியான வியாபாரம் கிடையாது. பணத்தட்டுப்பாடு காரணமாக வணிகர்கள் கரும்பு கொள்முதல் செய்ய வராததால் கரும்பிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என ஈரோடு மாவட்ட கரும்பு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் அருகேயுள்ள காவிரிக்கரையில் ஆண்டுதோறும் சுமார் 50 ஏக்கர் அளவிற்கு கரும்புகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளிடம் இருந்து கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்த அரசு கடந்த ஆண்டு 400 கரும்புகள் கொண்ட கட்டொன்றுக்கு 7000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டு 6500 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்து வருவதால் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனிடையே பணத்தட்டுப்பாடு காரணமாக வணிகர்கள் நல்ல கரும்புகளை மட்டுமே தேர்வு செய்து எடுத்து செல்வதால் மீதி கரும்புகளை விற்பனையின்றி தேக்கமடைந்து வருவதால் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கவர்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தி போட்டதுனாலங்க சார். போன வருஷம் 7000 ரூபாய்க்கு கவர்மெண்ட் எடுத்ததுங்க. சிறுசு பெருசு எல்லாமே கலந்து எடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பெருங்கரும்பு மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக டோட்டலாக என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்கன்னு மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க சார். அதுபோக பணத்தட்டுப்பாடு வேறீங்க. பணத்தட்டுப்பாட்டுனால வர வியாபாரிங்களும் இந்த வருஷம் அதிகமாக வரலைங்க. கரும்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. உப்பு உரமெல்லாம் இந்த வருஷம் விலை அதிகமுங்க. கூலி ஆளுக்கு விலை அதிகங்க. இப்போ எல்லாம் பணக்கட்டுப்பாட்டுனால வியாபாரி எல்லாம் அதிகமாக வரலைங்க. விலை 7000க்கு மேலே கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுங்க. அப்புறம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறோங்க. இப்போ நாங்களாம் சிறு விவசாயிங்க, எங்களுக்கு உதவி செய்யணுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றியும் வெங்காய பயிரை காப்பாற்ற முடியாததால் மனமுடைந்த விவசாயி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நாமக்கல்லை அடுத்துள்ள வடத்தூரில் விவசாயி நல்லுச்சாமி தமது மனைவி காமாட்சியுடன் சின்ன வெங்காயம் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தார்.
3 ஏக்கரில் சோளப்பயிரும் 2 ஏக்கரில் சின்ன வெங்காயமும் சாகுபடி செய்து வந்த நிலையில் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டதோடு ஆழ்துளை கிணறுகளிலும் தண்ணீர் வற்றிவிட்டது. சின்ன வெங்காயத்துக்கு போதிய தண்ணீர் கிடைக்காததால் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றி பயிரை காப்பாற்றி வந்துள்ளனர். இருப்பினும் வெங்காய பயிரை காப்பாற்ற முடியாத நிலையில் வயலிலேயே மயங்கி விழுந்த காமாட்சி உயிரிழந்தார். இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக போனதுனால அவங்க நட்டிருந்த வெங்காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் சுத்தமாகவே காஞ்சி வச்சுங்க. மீதி இருக்கிறதையாவது அவங்க காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. தண்ணி வாங்கி விட்டும் அவங்களால சமாளிக்க முடியல. சோளப்பயிர் ஆடு மாடுகளுக்கான சோளப்பயிரும் காஞ்சி போச்சு. விவசாயம் பண்ண வெங்காயமும் ஒன்றும் பிரோஜனம் இல்லாதனால சுத்தமாகவே அறவே காஞ்சி போச்சுங்க. வயலுக்கு போனாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தாங்க அங்கேயே இறந்துட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி அருகே விவசாய நிலத்திற்குள் வந்த பெண் யானை சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக விவசாயிகள் 2 கைது செய்யப்பட்டனர். தேன்கனிக்கோட்டை வட்டம் தளி அருகே உளிப்பண்டா பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. அங்கு விவசாயி சின்னப்பையன் என்பவரோடு பக்கத்து வயல்களைச் சேர்ந்த விவசாயிகளும் காவலுக்கு இருந்தனர். இந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று அப்பகுதிக்கு வந்ததை அடுத்து யானையின் நெற்றியை நோக்கி விவசாயிகள் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. அதே இடத்தில் யானை இருந்ததாகவும் தகவல் அறிந்து வனத்துறையினர் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். புகாரை அடுத்து 2 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். இறந்த யானையின் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் அதே பகுதியில் புதைக்கப்பட்டது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி விழாவையொட்டி பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜை வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய நாளில் மகரஜோதியை காண திரளான பக்தர்கள் வருவது வழக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு புல்லுமேடு என்ற இடத்தில் மகரஜோதியை காண வந்த பக்தர்களிடையே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 106 பேர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து புல்லுமேட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் கோகுல், அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். പ്രോപ്പറായിട്ടുള്ള ലൈറ്റിംഗ് അറേഞ്ച്മെൻറ്റ്സ് എല്ലാ റൂട്ടിലും കംപ്ലീറ്റ് ആയിട്ടുണ്ടാവും. അതുപോലെ തന്നെ ട്രാൻസ്പോർട്ടേഷൻ അറേഞ്ച്മെൻറ്റ്സും കംപ്ലീറ്റ് ആയിട്ടുണ്ടാവും. സ്ട്രോങ് ആയിട്ടുള്ള പോലീസ് ബന്ദോബസ്ത് അറേഞ്ച്മെൻറ്റ്സ് ഓൾറെഡി ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഓരോ സെക്ടറിലും സീരിയസ് ആയിട്ടുള്ള സെക്ടേഴ്സിലെല്ലാം തന്നെ SP-മാരുടെ സീനിയർ ഓഫീസേഴ്സിൻ്റെ ലീഡർഷിപ്പിലായിരിക്കും അറേഞ്ച്മെൻറ്റ്സ് ഉണ്ടാവുക. ஹெத்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ஒருநாள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் பேரகணி கிராமத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஸ்ரீ ஹெத்தையம்மன் கோவில் திருவிழா படுகர் இன மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவ்விழாவிற்கு மற்ற மாவட்டங்களை சார்ந்த படுகர் இன மக்களும் கலந்து கொள்வதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களும் இன்று ஒருநாள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் உள்ள நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா விழாவினையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு நள்ளிரவில் பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள தாமிர சபையில் திருவாதிரை திருவிழாவில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனத்தில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். 10ஆம் நாள் திருவிழாவில் தாமிர சபையில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. முன்னதாக உற்சவமூர்த்தியான நடராஜருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. திருவாதிரை திருநாள் மார்கழி மாதம் 10 நாள் நடராஜர் முன்னாடி எல்லாரும் பாட்டு பாடி, அதுக்கப்புறம் இன்னைக்கு 10ஆவது நாள் நடராஜர் வந்து நடனம் ஆடுவார். திருநெல்வேலியில் வந்து 5 சபையில் 2 சபை இருக்குது. குற்றாலத்தில் வந்து சித்திரை சபை இருக்குது. இங்கே வந்து தாமிர சபை இருக்குது. இன்றைக்கி காலையில் எல்லாம் நடனம் பார்த்து நல்ல சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க. சொந்த ஊரில் இதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இன்றைக்கி இது ஆருத்ரா தரிசனம் நடந்தது. இங்கே பஞ்ச சபைகளில் தாமிர சபை இருக்குது. இங்கே தாமிரபரணி ஆடு ஓடுனனால இங்கே வந்து தாமர சபைன்னு சொல்லி இங்கே பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த தாண்டவம் வந்து நல்ல சிறப்பாக நடந்துச்சு. அதை எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போனாங்க. நாங்களும் வந்து பார்த்துட்டு போனோம். திருநெல்வேலி மாநகரத்திலிருந்து அல்வாளித்து கொண்டிருக்கும் காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் ஆலயத்திலே சிறப்பான முறையில் கும்பம் வைத்து ஹோமங்கள் செய்யப்பட்டு சிறப்பான எல்லா திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு
திருவம்பாய் பாடல்கள் 21 பாடல்கள் அந்த தாமிர சபையிலே ஒலிக்கப்பட்டு சுவாமியிடையே விண்ணப்பிக்கப்பட்டு அருள் கிடைக்கும் பொருட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். IS தீவிரவாத இயக்கம் முற்றிலும் அழிக்கப்படும். அமெரிக்க அதிபர் ஒபாமா பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். IS தீவிரவாத இயக்கம் விரைவில் முற்றிலுமாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து தற்போதைய அதிபர் ஒபாமா தனது குடும்பத்தினருடன் வரும் 20ஆம் தேதி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகிறார். இதனிடையே இல்லினாய் மாகாணத்தில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற்ற வழியனுப்பு விழாவில் ஒபாமா தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார். அப்போது திரண்டிருந்த மக்களிடையே பேசிய ஒபாமா, கடந்த சில வாரங்களாக நாட்டு மக்கள் தெரிவித்த பாராட்டுகளால் தானும் தனது மனைவி மிச்சலும் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டார். 8 ஆண்டுகள் அதிபராக பணியாற்றிய நிலையில் தன்னை திறம்பட செயல்பட வைத்த நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக ஒபாமா கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை ஏற்க முடியாது என்றும் ஒற்றுமையின் அடிப்படையிலும் அனைவருக்கும் சமமான வளர்ச்சியிலும் தான் ஜனநாயகம் வளர்வதாகவும் குறிப்பிட்டார். Michelle and I have been so touched by all the well wishes that we've received over the past few weeks, or rarely agreed at all. And every day I have learned from you. You made me a better president. பெரு நாட்டில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பெரு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய ஆறுகள் அனைத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மத்ரே டியோஸ் நகரின் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் அலுவலகங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். உணவு, குடிநீர் இன்றி அவர்கள் அவதியுற்றுள்ளனர். இதேபோல் அண்டை நாடான பொலிவியாவிலும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பல்வேறு இடங்களில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்ற டாக்கர் கார் பந்தய போட்டியின் 8வது சுற்றில் வென்றதன் மூலம் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் செபாஸ்டியன் லோயப் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். டாகர் கார் பந்தயத்தில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டித் தொடரின் 8வது சுற்று யூனியிலிருந்து சால்டா வரை நடைபெற்றது. கரடு முரடான காட்டுப்பகுதியில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் தொடக்க முதலே சிறப்பாக காரை இயக்கிய பியூகட் அணி வீரர் செபாஸ்டியன் லோயப் முதலிடத்தை பிடித்தார். இதன் மூலம் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையிலான புள்ளிப்பட்டியலில் அவர் மீண்டும் முதலிடத்தை எட்டி பிடித்துள்ளார். சக அணி வீரரான பீட்டர் ஹன்சல் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். மத்திய அமைச்சரிடம் அதிமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் போராட மமதா அழைப்பு. தவறான நடவடிக்கை என மத்திய அரசுக்கு அமர்த்தியா சென் கண்டனம்.
சமாஜ்வாதியின் சைக்கிள் சின்னம் யாருக்கு? தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதி முடிவு. விடுதலையான மீனவர்கள் தமிழகம் திரும்பினர். படகுகளை விடுவித்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.